ஹாய் ஹலோ வணக்கம். இந்த காணொலியில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்களன்னு வியாழக்கிழமை இன்றைக்கு நான் சீரடி சாய்பாபா டெம்பிளுக்கு போக போகிறேன். எங்கே இருக்குன்னு சொன்னால் டொரண்டோவில் இருக்குது. ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு சீரடி சாயை கும்பிட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் கொஞ்சம் அலுவல் இருக்குது, அதை முடிச்சு கொண்டு வீட்டை வர போகிறோம். இப்போ நேரம் 5 மணி பின்னேரம். வாங்கோ காணொலிக்குள்ள. இதுதானே நாங்கள் இருக்கிற ஏரியா. எப்படி இருக்குன்னு பாருங்க, கிளீனா. கனடாவில் எங்களுக்கு குளிர் வந்தால் அந்த மாதிரி வரும், வெயில் வந்தால் அதுவும் அப்படித்தான். வெயிலும் அந்த மாதிரி இருக்கும். இன்றைக்கு ஒரு சரியான ஒரு வெக்கியா தான் இருக்குது. இன்றைக்கு வெயில் காலம் வந்தால் அப்படித்தான். ஆனால் ஆகஸ்ட் 1ஆம் தேதி இன்றைக்கு நாங்கள் சீரடிக்கு போய் கொண்டிருக்கிறோம். இன்றைய மாலை பொழுது எப்படி போகுதுன்றதை பார்ப்போம். இப்ப நீங்க பாக்குறது ஜங் ஸ்ட்ரீட். அதாவது இந்த ஸ்ட்ரீட் தான் உலகத்திலேயே லாங்கஸ்ட் ஸ்ட்ரீட். நாங்க இப்ப 404 பெருந்தெருவுல போறோம். இப்படியே நாங்கள் போனோம் என்றால் 404 ஹைவே. 404 இன்றைக்கு கொஞ்சம் டிராபிக் இல்லாம தான் இருக்குது. 30 கிலோமீட்டருக்கு நாங்கள் இதுல போக வேணும். 30 கிலோமீட்டருக்கு பிறகுதான் எக்ஸிட் எடுக்க போறோம் பிஞ்ச் அவென்யூவில். நாங்கள் இப்ப எங்கட ஏரியாக்குள்ள வந்துட்டோம். நான் என்ன சொல்ல வாரேன்னா, எனக்கு நாங்க இருக்கிறது இனிஸ்வில் உங்களை எல்லாருக்கும் தெரியும், ரைட்? ஆனா எனக்கு டொரண்டோ தான் பிடிக்கும். ஸோ என் ரிட்டையர் ஓல்ட் ஏஜ்ல நான் எங்க இருப்பேன்னு சொன்னால் டொரண்டோவில் தான் நான் இருப்பேன். எனக்கு டொரண்டோவில் இருக்கத்தான் பிடிக்கும். இப்ப சரி ஓடி திரிவோம் எல்லா இடமும். எனக்கு ஹார்ட் ஆஃப் டொரண்டோ, ஸ்காப்ரோ அதுதான் எனக்கு பிடிக்கும், மார்க்கம். ஸோ ஒரு நாள் மீண்டும் நான் இங்க வருவேன். அதை நான் காணொலி எடுத்து உங்களுக்கு போடுவேன். பாப்போம், எப்பன்னு தெரியாது. பட் ஒரு நாள் வருவேன். எனக்கு டொரண்டோ தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னு சொன்னால் நான் இலங்கையில இருந்து வந்த பிறகு நான் ஒரு கனகாலமா இங்க டொரண்டோவில் தான் இருந்தேன். நான் இப்பதான் நாங்கள் ஒரு 10 வருஷமா நாங்கள் அங்க இனிஸ்வில் என்ற இடத்துல இருக்கிறோம். அங்கேயும் கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா எனக்கு இங்கதான் பிடிக்கும். நான் இப்ப ஏன் அங்க இருக்கிறேன்னு சொன்னால் என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் என்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் அங்க இருக்கத்தான் விருப்பம். ஸோ அவைக்கு கொஞ்சம் சந்தர்ப்பம் கொடுப்போம். இருந்தாலும் இடைக்குள்ள சண்டை எல்லாம் பிடிப்பேன். நான் இல்லை, நான் அங்கே டொரண்டோக்கு போவோம் என்று சொல்லி இடைக்குள்ள கொடி பிடிக்கிறது. இருந்தாலும் ஒன்றும் நடக்கிற மாதிரி இல்லை. அப்போ ஒரு கொஞ்ச காலம் அவைக்காக அங்கே இருந்துட்டு, விருப்பமே இல்லை எனக்கு, பட் இருந்தாலும் அவைக்காக நான் அங்கே இருந்துட்டு கொஞ்ச காலத்தில் டொரண்டோக்கு மூவ் பண்ணிடுவேன். அதுதான் என் மாஸ்டர் பிளான். ஒருத்தருக்கு நீங்க சொல்லிடாதீங்க அந்த பிளான. நாங்கள் 5 மணிக்கு வெளிக்கிட்டு நாங்கள் இப்போ 7 மணி ஆகுது. கொஞ்சம் வெயில் எல்லாம் குறைஞ்சு கொஞ்சம் காலநிலை கொஞ்சம் ஓகேயா தான் இருக்குது. இப்போ இதுல ரெட் லைட் கேமரா இருக்கு. அதாவது இந்த சிக்னல் லைட் ரெட்ல இருந்தால், சிவப்பு லைட்ல இருந்தா நாங்க போகக்கூடாது. கேமரா எங்களை எடுத்து வீட்டை டிக்கெட் வரும். ஆனா இத ஒரு இரகசியமா ஒன்றும் போடல, பப்ளிக்ல போட்டிருக்கணும். ஏனென்று சொன்னால் கேமரா இருக்குது, நாங்கள் பார்த்து கவனமா ஓட வேணும். இதுதான் டொரண்டோவில் இருக்கிற பஸ், டிடிசி பஸ். இது டிடிசி பஸ். எந்த பெரிய பஸ்ன்னு பாருங்க. முந்தி நான் காலேஜுக்கு போய்க்குள்ள இந்த பஸ்ல தான் போய் வாரது. அதுதான் எனக்கு நிறைய பஸ்கள் போய்கொண்டிருக்கும். ஏன்னா இது டொரண்டோ, அடிக்கடி பஸ்கள் போய் வரும். இப்ப நாங்க போய்கொண்டிருக்கிறது பிஞ்ச் ரோட். அதுலதான் நாங்க போய்கொண்டிருக்கிறோம். இப்ப நீங்க பாக்குறது டொரண்டோவில் இருக்கிற
அப்பார்ட்மெண்ட்ஸ் என்ன வடிவா இருக்குன்னு பாருங்க. அப்பார்ட்மெண்ட் எப்படி கட்டி இருக்கணும்னு ட்ரை பண்ணி நான் கிளியரா எடுக்க பாக்குறேன். சென்டர் சர்க்கிள் மால், இது ஒரு மால். பார்க்கிங் எல்லாம் ஃபுல்லா இருக்குது. உங்களுக்கு நான் போடுற காணொலிகள் பிடிச்சிருந்தால் நான் வந்து பழைய வீடியோவில் போய் பாருங்கோ. அதில் வந்து என்னுடைய ஃபேவரட் வீடியோஸ் வந்து இந்த கியூபாவின் பயணம், இந்தியா பயணம், இலங்கை பயணம், இதெல்லாம் போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் பார்க்கலாம். மற்றது வந்து நிறைய ஒண்டர்லாண்டுக்கு முந்தி போகிற நாங்கள் அதில் வந்து நிறைய அந்த ரைட்ஸில் இருக்கிறது அதெல்லாம் இருக்கும். நல்ல காணொலிகள், அதெல்லாம் எனக்கு பிடிச்ச காணொலிகள். அது வந்து பழைய காணொலிகள். நான் வந்து கனநாள் ஆயிட்டுது போட்டு இருந்தாலும் நான் அந்த காணொலிகளை திருப்பி பார்க்குறேன். நான் அந்த கியூபாக்கு போன காணொலியெல்லாம் நல்ல ஒரு காணொலி. நீங்கள் கியூபாக்கு போக முடியாத ஆக்களுக்கு இந்த கியூபாவில் ரிசோர்ட்டுகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்றதை நீங்கள் அந்த காணொலிகளில் பார்க்கலாம். நீங்கள் பகுதி 1 to 5 வரைக்கும் மட்டும் நினைக்கிறேன். நிறைய காணொலிகள் அதில் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு நான் சும்மா சொல்கிறேன், அந்த காணொலியும் இருக்குது, நீங்கள் பார்க்கலாமண்டு. கார் பார்க் பண்ணிட்டோம். ஆனால் சரியான சனம் இன்றைக்கு என்ன சொன்னால் நிறைய கார் பார்க்கிங் வந்து ஃபுல்லாகவே இருக்குது. இங்கே பாருங்க, இதுதான் இந்த டொரண்டோவில் இருக்கிற சீரடின்ற கார் பார்க்கிங் ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் கொஞ்சம் தூரம் விட்டுட்டு போகிறோம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு வியாழக்கிழமையில் இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் கூட ஆக்கலாக இருக்குன்னா. ஓகே, இப்போ நாங்கள் சாயை கும்பிட்டாச்சு. இனி கடைக்கு போகிறோம். நீங்கள் பார்க்குறீங்க, பப்ளிசிட்டியாக போகிறீங்க. நீண்ட நாளைக்கு பிறகு இந்த அக்காவை சந்திச்சு கதைச்சதுல மகிழ்ச்சி. பக்கத்து வீட்டை இருந்த நாங்கள் உண்டா என்ன ஜப்னாவுக்கு போனதில்லை. ஓ ஓகே ஓகே. தான் இருக்கிறேன். பரவாயில்ல, போகுது. கொஞ்ச நாள் எல்லாம் மாறும் தானே. டொரண்டோ நாங்க grocery கடைக்கு போறோம். We are here in Markham and Steel. இவ்வளவு நேரமும் இந்த காணொலியை பொறுமையோடு பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் மற்றொரு அழகான காணொலியில் சந்திப்போம். வணக்கம்.